குஜராத்தினுடைய இனப்படுகொலையில ஏறத்தாழ 2000 சிறுவர்கள் அனாதைகளாக 2000 சிறுவர்களுக்கும் ஜமியத்து தான் அனாதை இல்லம் கட்டி குஜராத்ல இன்னைக்கு அவங்க எல்லாருமே இன்ஜினியர்களாகவும் டாக்டர்களாகவும் ஐஏஎஸ்களாகவும் ஐஐடியிலையும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை பாதுகாத்து படிக்க வச்சு ஓட வச்சு பெரிய மக்களை மாற்றிருக்கு. அது பேரு ஐட்டாம் சிட்டி, எத்தீம்களுடைய சிட்டினே பேரு. அது மாதிரி பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், சுனாமியினால் பாதிக்கப்பட்டவர்கள், தமிழகத்தில் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் மாத்திரம் 200 குடும்பங்களுக்கும் வீடு கட்டி கொடுத்தது. ஒரு வீடு நாங்க கட்டி கொடுக்கும் பொழுது அந்த இடத்தினுடைய விலை 1.5 லட்சம், கட்டி கொடுக்கிறது 1 லட்சம் செலவு. மொத்தம் எத்தனை லட்சம்? 2.5 லட்சம். கோட்டக்குப்பத்தில் 100 வீடு, நாகூர்ல 100 வீடு. எங்க நாங்க ஜமியத் நகர் வச்சோமோ அதுக்கு நேர பக்கத்திலேயே ஹைவே போட்டான். ஒரு வீட்டுடைய விலை 1.5 கோடி. ஆனா வீட்டுக்காரங்க விற்க முடியும். ஏன்னா அந்த இடம்லாம் யார் பேர்ல இருக்கும்? ஜமியத் பேர்ல. ஆனா மாத்திடுவாங்க. இப்ப அந்த விலையை மாத்துறதுக்கே 15 லட்சம் 30 லட்சம் விலை கொடுத்து மாத்துறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் சுனாமி வந்தது, அதனால் பாதிப்பு வந்தது. அதே சமயம் அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பேர் இயக்கம் தான் ஜமியத். அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை. இவ்வளவு நேரம் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இதை எப்படியாவது இதை கொஞ்சம் முன்னெடுத்து இந்த மக்களுக்கான சேவையிலும் அதே சமயம் மக்களை திருத்தக்கூடிய முறையிலும் இவைகள் அமையுமானால் நம்முடைய சிறுவர்கள், வாலிபர்கள், பெண் யார் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்குமான ஒரு வரப்பிரசாதமாக ஜமியத்துல் உலமா ஹிந்த் இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வாராக.